ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் அறிவு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐஓசிஎல்லேருந்து உங்களுக்கு ஐஓசிஎல் பைப்லைன் டிவிஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்ரண்டிஸ் ரெக்யூர்மெண்ட் தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரும் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து பைப் அண்ட் டிவிஷன் தான் இப்போ உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா January 23 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிசஸ் அண்டர் த அப்ரண்டிசஸ் ஆக்ட் 1961. உங்களுக்கு அப்ரண்டிசஸ் தான், அதுக்கு தான் இப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. பைப் அண்ட் டிவிஷன்ஸில் தான் உங்களுக்கு அந்த அப்ரண்டிஸ் எடுக்கிறாங்க. இதில் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே உங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனில் வரும். சதர்ன் ரீஜன் பைப் லைன்ஸில் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அசனூர், செங்கல்பட்டு, சென்னை, மதுரை, ராமநாதபுரம், சங்கரி அண்ட் திருச்சி இந்த சிட்டிஸில் உங்களுக்கு வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 33 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ட்ரேட்ஸ் ஆஃப் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் ஆஃப் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் மெக்கானிக்கல், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ட்ரேட் அப்ரண்டிஸ் அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்சஸ், ட்ரேட் அப்ரண்டிஸ் அக்கௌண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஃப்ரெஷர் அப்ரண்டிசஸ் அண்ட் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருந்துச்சுன்னா அவங்களோட அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் மெக்கானிக்கலுக்கு என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம்னா 3 years டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 12th முடிச்சுட்டு நீங்கள் 3 years டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லாட்டி ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் ஓகே தான். மொத்தமாக ஃபுல் டைம் டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. அதே சேம் குவாலிஃபிகேஷனாக 3 years டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 years ஆர் லேட்டர் என்ட்ரி கோர்ஸ் ஆஃப்டர் 2. அதான் நீங்கள் 12th முடிச்சுட்டு 3 years நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இதில் ஃபாலோயிங் டிசிப்ளின்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த டிசிப்ளின்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ் அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்சஸ். இது நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும், இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ் அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு ஃப்ரெஷர் அப்ரண்டிஸ் தான். இதுக்கு நீங்கள் ஒரு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கிராஜுவேட் முடிச்சிருக்க கூடாது. சரிங்களா? அவங்க 12th மட்டும் தான் படிஞ்சிருக்கணும், கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது. சரிங்களா? அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு என்ன நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மினிமம் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பட் பெலோ கிராஜுவேட் தான், கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது. சரிங்களா? அடிஷ்னலாக அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. என்ன சர்டிஃபிகேட்னா ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து எங்கே நீங்கள் அண்டர் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அந்த கண்ட்ரோலில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். இருந்தால் இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்ரண்டிசஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஹோல்டர்ஸோட அந்த ஓவரால் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 50% மார்க்ஸ் இருந்தால் போதும். ஜென்ரலுக்கு 45% ஃபார் SC ST அண்ட் PW கேட்டகரிஸ் 45% இருந்தால் போதும். கேண்டிடேட்ஸ் ஆர் ஹோல்டிங் ஏ குவாலிஃபிகேஷன் அக்வைர்ட் த்ரூ பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ். நீங்கள் பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க இந்த அப்ரண்டிஸுக்கு நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் போஸ்டிங் ஹையர் ப்ரொஃபஷனல் சஜஸ் BE BTech MBA CA LLB MCA நீங்கள் இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சாலும் இந்த அப்ரண்டிஸுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள் தான். சரிங்களா? ஏஜ் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 yearsலேருந்து மேக்ஸிமம் 24 years வரை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். சரிங்களா? டியூரேஷன் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 12 months உங்களுக்கு டேட் எப்போ உங்களுக்கு போஸ்டிங் போகிறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 12 months ஓவரால் உங்களுக்கு 1 year உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் வந்து எவ்வளோ ஸ்டைஃபன் சொல்லலை. அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற நார்ம்ஸ் படி அண்டர் அப்ரண்டிசஸ் ஆக்ட் 1961/1973 இந்த அப்ரண்டிஸ்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2019 அண்ட் 2025 அதோட நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஸ்டைஃபன் தருவாங்க. கன்செஷன்ஸ் அண்ட்
ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசியில் என்சிஎல் நான் கிரிமினல் அண்ட் பிடபிள்யூ கேட்டகரிஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ்க்குலாம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. 3 years வந்து ஓபிசி என்சிஎலுக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து ஓவரால் 10 years கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸில் வந்து அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் 5 years. அது வந்து யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 3 years ஃபார் ஓபிசி என்சிஎலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ரெண்டிஸ்க்கு உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் மெத்தடாலஜி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்டர் நேட்ஸ் போட்டு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை உங்களை வந்து முழுக்க ஒரு மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் உங்களை இந்த அப்ரெண்டிஸுக்கு உங்களை வந்து வேலைக்கால எடுக்கிறாங்க. சப்போஸ் உங்களை நீங்கள் வந்து அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு சேம் மார்க் இப்போ அனதர் பர்சனும் உங்களுக்கு சேம் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கன்சிடர் பண்ணுவாங்க. யாரோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஹையராக இருக்கோ அவங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரிங் போகும். ஒருவேளை அந்த டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 10th வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்களோ அது அடிப்படையில் அவங்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் அவங்களுக்கு போகும். இதில் வந்து உங்களுக்கு முழுக்க ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ரிட்டன் டெஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இது முழுக்க ஒரு மெரிட் லிஸ்ட் பேசிஸில் உங்களை இந்த அப்ரெண்டிஸ் எடுக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சீட்ஸ் எதுவும் உங்களுக்கு ரிமைன் ஃபில் ஆகலை, சீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எஸ்சிக்கு கொடுக்குறாங்க, செகண்ட் எஸ்டிக்கு கொடுக்குறாங்க, ஆஃப்டர் ஓபிசி, தென் இடபிள்யூஎஸ், ஆஃப்டர் தான் ஃபைனல் தான் யூஆர் கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சீட்ஸ் ஃபில் ஆகலை பெண்டிங்ல இருக்குன்னா இந்த கேட்டகரி அடிப்படையில் உங்களுக்கு அந்த சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் willing to apply the advertisement under the technician, trade, graduate apprentice இந்த following portals. இந்த போர்ட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஃப்ரெஷர் அப்ரெண்டிஸ் அண்ட் டொமஸ்டிக் டேட்டா ஆப்ரேட்டர். இந்த 2 அப்ரெண்டிஸஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து www.apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். செகண்ட் போஸ்ட் பாருங்க டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணுறவங்க வந்து nats.education.gov.in ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ட்ரேட் அப்ரெண்டிசஸ், அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கௌண்டன்ட் நீங்கள் அதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் சேம் தான். nats.education.government.in ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் வந்து நாப்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் லாகின் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி, யூசர் ஐடி கொடுத்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ரிலீஜனை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற ரீஜன் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் பைப்லைன்ஸ் எஸ்ஆர்பியில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாப்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஐடி நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் நாப்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட ஐடி கீழே கொடுத்துருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கம்ப்ளீட் த ஓப்பனிங்ஸ் நாட்ஸ் நாப் போட்டு டைம் கொடுத்துருக்காங்க. 28/1/2026 to 10/2/2026 தான் உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் டைமிங் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டகரி கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே பர்சன்டேஜ், உங்களோட மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக நீங்கள் நாட்ஸ் நாப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஐடி, அந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் வந்து சேம் அந்த ஈரோல்மெண்ட் சொல்லுவாங்க, என்ரோல்மெண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேம் மெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா plaps.indian oil pipelines அதில் போயிட்டு உங்களோட சேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் செகண்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஓவராலாக அதில் உங்களுக்கு 2 steps ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நாப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அந்த நம்பர் வந்துடும். நம்பர் வந்த பிறகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா plaps.indianoilpipelines.in இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 steps கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட் 1 என்ன நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேம், கேட்டகரி, அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் எஸ்எம்எஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து ஸ்கேன் காப்பி ஆஃப் கலர் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சைஸ் வந்து 20 KB 50 KB ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் வந்து பிளாங்க் இங்கில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சரோட KB பார்த்தீங்கன்னா 10 to 30 KB ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கேண்டிடேட் மஸ்ட் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ப்ராசஸ். அதோட ப்ராசஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டேட் கொடுத்துருக்காங்க 28/1/2026 to 10/2/2026 நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படி பப்ளிஷ்ட் இன் ஐஓஎஸ்எல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சரிங்களா. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்ன நீங்கள் கொண்டு வரணும்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு வரணும். மார்க் ஷீட்டு அலாங் வித் உங்களோட 1 பாஸ்போர்ட் ஃபோட்டோ கொண்டு வரணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், உங்களோட ஜெராக்ஸ் ஒரிஜினல் கூட வித் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. ரெலவென்ட் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். அந்த டேட் டைம் வென்யூ வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி நீங்கள் கொண்டு போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்
டாக்குமெண்ட்ஸோட உங்களோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொண்டு போங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இங்கே நம்ம கீழே பார்க்கலாம். 10th கேட்டிருக்காங்க. 10th உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஓபிசியாக இருந்தீங்கன்னா நான் கிரிமி லேயர் கேட்டகரி என்சிஎல் கேட்டகரி நீங்கள் கொண்டு போகணும் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் உங்களோட ஓவரால் செமஸ்டர் வைஸ் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். ஹெச்எஸ்சி டிப்ளமோ மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். ஐடியாக இருந்தீங்கன்னா என்சிவிடி எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ், அது வந்து எந்த பேங்க் பாஸ்புக் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் பாஸ்புக் தான் நீங்கள் கொடுக்கணும். கூடவே உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, கேன்சல் செக்லிஸ்ட் இதெல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதுவும் நீங்கள் கொண்டு போகணும். எல்லாமே ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் நீங்கள் ஒரு காப்பி நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. எப்போனா உங்களோட கேண்டிடேட்ஸ் நீங்கள் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 10/2/2026 11:59 PM நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். சரிங்களா? கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்ஷூர் தி ப்ரொஃபைல், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், கேட்டகரி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் நாப்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட அந்த நம்பர் வாங்கிங்க, ரோல் நம்பர் வாங்கிங்க. நம்பர் வாங்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிளாப்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இதில் போயிட்டு plaps.indianoilpipelines.in இதில் போயிட்டு நீங்கள் இன்னொரு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே சேம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், கேட்டகரி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்களோ உங்களுக்கு வந்து அது ஒரு மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அது உங்களோட பர்சனல் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் ஒன்லி, நீங்கள் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் பண்ணால் ஏதாவது ஒரு ட்ரேடு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ரிலீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அதை உங்களுக்கு கீழே கொடுத்துப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் பைப்லைன்ஸ் SRPL மெயில் ஐடி இருக்குது. SRPR@indianoil.in இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஓப்பனிங், எப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது 28/1/2026. இப்போ நம்ம அதுக்குமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் லாஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10/2/2026 11:59 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியுமே IUCL வெப்சைட்டை நீங்கள் வந்து டெய்லியும் செக் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஃபியூச்சர் ட்ரான்ஸ்ஃபர் உங்களோட மெரிட் லிஸ்ட், ஷார்ட் லிஸ்ட்லாம் வரும் பார்த்தீங்களா, அதான் நீங்கள் டெய்லியும் நீங்கள் IUCL வெப்சைட்டை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அப்ளை பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியில் நம்ம வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் வந்து அதுலேயும் உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதையும் நீங்கள் கொடுத்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.